தேனி மாவட்டத்தில் உள்ள ஆத்துக்காடு மலை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் வரையிலான விவசாய நிலங்கள் ஊரின் தெற்கு பகுதியில் ஓடும் மூங்கில் ஆற்றின் மேல் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் மூங்கில் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காலங்களில் மிகுந்த சிரமப்பட்டு மூங்கில் ஆற்றை கடந்து விவசாய பணிகளுக்கு சென்று வரும் ஆத்துக்காடு மலை கிராம மக்கள் பாலம் அமைத்து தர வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மூங்கில் ஆற்றிற்கு மேல் பகுதியில் இருக்கும் நிலையில் அங்கிருந்து பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளை பெற்றோர் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு கயிற்றை பிடித்து ஆற்றை கடந்து பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த மூங்கில் ஆற்றின் குறிப்பிட்ட பகுதியில் உடனடியாக பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் என்ற பெயரில் பழனி தேவஸ்தானம், நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை சார்பில் வணிகர்களை சிரமப்படுத்துவதாக கூறி பழனி அடிவாரம் வர்த்தகர் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் கடையடைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை என பழனி மாவட்ட தமிழ்நாடு அனைத்து வகை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகளின் போராட்டத்திற்கு ஒரு சில அமைப்புகள் ஆதரவும் ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளதால் கடைகள் முழுமையாக அடைக்கப்படாமல் போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சொக்கம்பட்டியில் தமிழர் திருநாளாமான தைப்பொங்கலையொட்டி திமுக சார்பில் கொடியேற்று விழா நடந்தது. இதில் புதூர் பேரூராட்சி தலைவரும் செங்கோட்டை ஒன்றிய திமுக செயலாளருமான ரவிசங்கர் தலைமையேற்று திமுக கழகக்கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடையநல்லூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் காசி தர்மம் துரை, பொறியாளர் அணி அமைப்பாளர் செல்வகுமார், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் குட்டி என்ற சீதாராமன் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரும் பொதுவுடைமை சிற்பியுமான ஜீவானந்தம் அவர்களின் 61வது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள மணிமண்டபத்தில் ஜீவானந்தத்தின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை கோச்சடை மேலக்கால் மெயின் ரோடு பகுதியில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிர்ப்புறம் உள்ள வாகை மரத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக அருகில் உயர் அழுத்த மின்கம்பி சென்று கொண்டிருந்ததால் அந்த மரத்தின் மேல் பகுதியை வெட்டியுள்ளனர். தற்போது அந்த மரத்தை கரையான் அரித்து ஆபத்தான நிலையில் கீழே விடும் சூழ்நிலையில் உள்ளது. மேலும் உயர் அழுத்த மின்வயர்கள் அந்த மரத்தின் அருகே செல்வதால் அதன் மீது மரம் விழும் சூழ்நிலை உள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் உள்ள அந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவக்கல் பேருந்து நிலையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து வைக்கப்பட்டிருந்த பேனர் மர்ம நபர்களால் கிழிக்கப்பட்டு தீயிடப்பட்ட நிலையில் பேனர் இருந்துள்ளது. இதைக் கண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆவேசமடைந்து சாலையில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்ததால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஹிட் அண்ட் ரன் என்னும் புதிய சட்ட திருத்தத்தை முழுமையாக நிரந்தரமாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி தர வேண்டும் என்றும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பெரம்பலூர் மாவட்டம் வி. களத்தூர் அருகே உள்ள மரவநத்தம் கிராமத்தில் பாஜக சார்பில் பொங்கல் விழா மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் அனுமதியின்றி கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறி நேற்று முன்தினம் நள்ளிரவில் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ் உட்பட 4 பேரை வி. களத்தூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி லால்குடி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் பாஜகவினரை கைது செய்ததை கண்டித்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு பாஜக பட்டியல் அணி தலைவர் தடா பெரியசாமி தலைமையில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் செல்வராஜை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்கள் கண்டன முழக்கமிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓட்டுநர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் ஹிட் அண்ட் ரன் எனும் புதிய சட்ட திருத்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த அண்டனூர் பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கோவில் கட்டும் பணி கடந்த 20 ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று ஒரு தரப்பினர் கோவில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தபொழுது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினர்களிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதி பெரும் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.